நமக்கு இவங்க லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தையே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் 3 வாட்டி அவனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா. ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்றான் அப்படின்னா, தெரியாம எல்லாமே நடந்துருச்சு. எனக்கு என் கூட இருந்தவங்களே ட்ரக் கலக்கி கொடுத்துட்டாங்க. தெரியாம நான் செக்ரட்டரி கூட இருந்துட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. நான் அவளை இன்னைக்கே வேலையை விட்டு அனுப்பிட்டேன். அவளுக்கு கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டேன். இது எல்லாம் ஆக்சிடென்டா தான் நடந்தது. நான் என்னைக்கும் ஒருத்திய மட்டும்தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். அப்பவும் ஹீரோயின் அவன் மேல இருந்த காதல்ல சரி போனா போகுது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு மன்னிச்சிடுறா. 2வது வாட்டி புருஷங்காரன் ரொம்ப நேரம் வீட்டுக்கு வரலையே, மழை வேற கொட்டுதே அப்படின்னு சொல்லி அவனை தேடி வந்தா அவன் ஹாஸ்பிட்டல் வாசல்ல நின்றுட்டு இருக்கான். இங்க எதுக்கு நின்றுட்டு இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, மறுபடியும் என்னை மன்னிச்சிடு, நான் திரும்பவும் அவளை போய் பார்த்தேன். அவ பார்த்தா பிரெக்னெண்டா இருக்கா, வேற வழியே இல்லை. இப்போதைக்கு அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும். அது என்னோட வாரிசு, அதை என்னால விட்டுற முடியாது இல்லையா. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஃபுல்லா செட்டில்மெண்ட் பண்ணி அவளை இந்த ஊரை விட்டு நான் அனுப்பிடுறேன். அதுக்கு அவளும் ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் எங்க பாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த குழந்தை கண்டிப்பா எனக்கு வாரிசா வேணும் அப்படின்னு என் பாட்டி கேக்குறாங்க. நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன், தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி 2வது வாட்டியும் மன்னிக்கிறா. 3வது வாட்டி புருஷங்காரனை ஆபீஸ்ல பாக்குறதுக்காக ஹீரோயின் போகும்போது அவளுக்கு மோதிரத்தை போட்டுட்டு இருக்கான். அது என்ன மோதிரம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மாவோட மோதிரம். அவளுக்காக அவங்க அதை விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த மோதிரத்தை இவளுக்கு இந்த டிசைன் பிடிக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக இவளோட கையில போட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தது ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிடுது. அடே என்னடா பண்ணிட்டு இருக்க, எங்க அம்மா எனக்காக விட்டுட்டு போனது அது ஒண்ணுதான், அதை எதுக்காக நீ எடுத்து அவ கையில போட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படுறா. அதுக்கு உடனே அவன் என்ன சொல்றானா, இது பார் அவ பிரெக்னெண்டா இருக்கா, இப்போதைக்கு அவ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நான் செஞ்சு தந்துதான் ஆகணும். ஒரு சின்ன ரிங் தானே, உனக்கு எவ்வளவு வேணுமோ நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றான். ரீமா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா சும்மாவே மயக்க வர மாதிரி, ஐயோ என்னங்க எனக்கு தலை சுத்துது அப்படின்னு சொல்றா. இவன் அவ்வளவுதான் அலறி அடிச்சுட்டு வேகமா ஓடி போயிட்டு அவளை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறான். அதுக்கப்புறம் தான் இப்போ பிரசன்ட்ட காட்டுறாங்க. அதனாலதான் கேக்குறேன், இதுக்கப்புறமா என் புருஷனை மன்னிக்கிற அளவு நான் மகாத்மாலாம் கிடையாது. இதுல சைனை மட்டும் வாங்கி கொடுத்துரு, இந்த டீலிங் உனக்கும் எனக்கும் மட்டும் தான் தெரியும், நீ என்கிட்ட நடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றா ஹீரோயின். உடனே இவ்வளவு பரவாயில்ல, இது நல்ல டீலிங்கா தான் இருக்கு, எனக்கு ஓகே அப்படின்னு வாங்கிக்கிறா. மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா புருஷங்காரன் ரீமாவை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். இது பாரு, இது எல்லாமே உனக்கு தான், உனக்கு இன்னும் என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நல்லபடியா சந்தோஷமா இரு, எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ உடனே இவ என்ன சீனை போடுறானா, இதெல்லாம் எனக்கு எதுக்குங்க, நான் குழந்தைய பெற்று கொடுத்துட்டு இங்க இருந்து போயிட போறேன், நீங்க என்னை இவ்வளவு எல்லாம் பாத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றா. இப்போதைக்கு உன் மைண்ட் பூராவும்